லட் எஃப்எம் செய்திகள். திக்கட்டும் செய்திகளை திரட்டி தருவது லட் எஃப்எம். தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் பதவி ஏற்பது சரி என்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரவேற்கின்றது. வீரகேசரியின் முன்னாள் பிரதம ஆசிரியர் நடா ஐயா நம்மை விட்டு பிரிந்தார். டில்லியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் தொடரில் மும்பை அணி கிண்ணத்தை சுவீகரித்தது. லட் எஃப்எம்மின் செய்திகள். இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்வு குறித்து தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசின் அடக்குமுறைக்கு எதிராக அந்த அடக்குமுறைக்குள் இருந்து கொண்டு அரசியல் சலுகை அபிவிருத்தி மாயைகளுக்குள் சிக்கிவிடாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களித்ததன் மூலம் தமது எதிர்ப்பை மக்கள் காட்டியுள்ளனர். இத்தருணத்தில் வடமாகாண முதலமைச்சராக சி.வி. விக்னேஸ்வரன் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்ய தீர்மானித்திருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட ஆணையை அவர்களின் கைவிரலில் பூசப்பட்ட மை காய்வதற்கு முன் தமிழ் கூட்டமைப்பு தூக்கி வீசிவிட்டது என்று தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தெரிவித்திருக்கின்றது. இந்த செயற்பாடு மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு எதிரான சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு அழுத்தத்தை குறைத்துவிடும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு சர்வதேச விசாரணை ஒன்றை எதிர்வரும் மார்ச் மாதம் கோர வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்திருக்கும். இந்நிலையில் இச்சேற்பாடு தவறான சமிஞ்சைகளை சர்வதேசத்திற்கு கொடுத்துவிடும் என தெரிவித்துள்ள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இவ்வாறான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக லட்டு செய்திப்பிரிவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்ததாவது: நாளைக்கு நமது முதலமைச்சர் பாரிய உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முன்னால் முதலமைச்சராக வடமாநிலத்தினுடைய முதலமைச்சராக சத்திய பிரமாணம் செய்ய போகின்றார். நாங்கள் தேர்தலில் ஒரு திறமான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். ஆளும் கட்சியை எதிர்த்துத்தான் அந்த வெற்றியை பெற்றோம். அந்த ஆளும் கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஆனால் நாம் சத்திய பிரமாணம் செய்ய போகின்றது நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முன்னால். தேர்தலில் வெற்றி பெற்றதுடன் என்ற சகல கடமைகள் முடிவுக்கு வரவில்லை. எங்களுடைய கடமைகள் தற்போதுதான் ஆரம்பிக்கின்றன. மாகாண சபை அமைப்புக்கும் அந்த ஆட்சிக்கும் மத்திய ஆட்சிக்கும் இடையில் தொடர்பு இல்லாமல் இல்லை. பல தொடர்புகள் உண்டு. மாகாண சபை ஆட்சி முறையாக இயங்குவதாக இருந்தால் மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண சபைக்கும் இடையில் ஆக்கபூர்வமான வகையில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் ஆரம்பத்திலேயே மோதலுடன் ஆரம்பித்தால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை நல்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம்
என்ற கருத்தை வெளிக்கொள்வதற்காக இந்த சத்திய பிரமாணம் நாளைக்கு முடிவெடுத்த அடிப்படையில் நடைபெறுகின்றது. அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை முறையாக செய்யாவிட்டால் ஏற்படுகின்ற நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக பலருடன் ஆலோசித்து விசேஷமாக சர்வதேச சமூக ஆதரவை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக இது எடுக்க வேண்டிய முடிவாக அமைந்திருக்கின்றது. அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அந்த கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டியது, நடைமுறை சாத்தியமாக செயல்பட வேண்டியது எமது கடமை. அந்த வகையில் இந்த முடிவை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் அடக்கி அமல்படுத்துகின்றோம். அமைச்சர் சபையை பொறுத்தவரையில் நாளைய சத்திய பிரமாணம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு மறுநாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சரை யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு முக்கியமான சந்திப்பு. அது விடயம் சம்பந்தமாக பல ஆயத்தங்கள் தற்போது இடம்பெறுகின்றன. அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அமைச்சர் பதவிகள் சம்பந்தமாக அறிவித்தல் வெளியாகும். அமைச்சருடைய சத்திய பிரமாணமும் மாநில சபை உறுப்பினருடைய சத்திய பிரமாணமும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறும். நன்றி. இந்த நிகழ்வினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரவேற்கிறது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஹசன் அலி கருத்து தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையிலே சத்திய பிரமாணம் எடுக்கின்ற விஷயம் வரவேற்கத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை வரவேற்கின்றது. ஏனெனில் இந்த நாட்டில் உள்ள கடும் போக்குவாதிகள், பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த கடும் போக்குவாதிகள் தமிழர் விடுதலை கூட்டணியை, பொதுவாக தமிழ் மக்களையும் பிரிவினைவாதிகள் என்றும் இலங்கை அரசாங்கத்தின் யாப்புக்கு விரோதமாக நடப்பவர்கள் என்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றதாக இது அமையும். ஏனெனில் ஜனாதிபதி என்பது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இலங்கை நாட்டின் யாப்பின் ஒரு அங்கம், அதன் தலைவராக இருக்கின்றபடியால் அவருக்கு முன்னிலையில் சத்திய பிரமாணம் எடுப்பது சரி என்று முஸ்லிம் காங்கிரஸ் நம்புகிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர்களில் ஒருவரான எஸ் நடராஜா நேற்று சனிக்கிழமை காலமானார். நடா என அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ் நடராஜா வீரகேசரி பத்திரிகையில் 4 தசாப்தங்களாக பணியாற்றினார். 1997 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை வீரகேசரியின் பிரதம ஆசிரியராக அவர் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக செயற்பட்ட ரவிவர்மாவும் காலமாகியுள்ளார். நீண்ட காலமாக தினக்குரல் பத்திரிகையில் கடமையாற்றிய இவர் கடந்த சில வருடங்களாக சுகயீனமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இலங்கையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா செல்வராஜா, இலங்கையின் தலை சிறந்த பத்திரிகையாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் செல்லப்பா நடராஜா காலமானது தமிழ் பேரளவுக்கு பாரிய நஷ்டம் என்றே கூற வேண்டும். பத்திரிகை துறையில் ஜாம்பான் என அழைக்கப்படும் செல்லப்பா நடராஜா சுமார் 50 வருடங்களுக்கு மேல் ஊடகத்துறையில் பணியாற்றியுள்ளார். இறுதியாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக பல ஆண்டு காலம் சேவையாற்றிய பின்னர் அவர் அதன் ஓய்வு பெற்ற பின்னர் சுடரொலி பத்திரிகையில் ஆலோசகராக பணிபுரிந்தார். அவர் கடமையாற்றிய பல நூற்றுக்கணக்கான ஊடகங்கள் உருவாவதற்கு அவர் பெரும் காரணமாக இருந்தார். 5 தசாப்தங்களுக்கு மேல் பத்திரிகை பல பிரச்சனைகளுக்கு சவால்களை முன்னேறிய அவர் 1983 ஆண்டு இனக்கலவரத்தின் போது பெரிதும் பாதிக்கப்பட்டார். எனினும் தனது மனசிலத்தை இழக்காது அவர் தொடர்ந்து பத்திரிகைகளில் ஈடுபட்டார். பல அச்சுறுத்தலுக்கு மத்தியில்
தேசிய இனப்பிரச்சனை உள்ள இந்த நிலையிலும் கூட அவர் தன் எழுத்தாற்றலை வெளிப்படுத்த தவறவில்லை. எந்த அரசியல்வாதியும் அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. தான் உண்டு தன் கடமை உண்டு என்றே வாழ்ந்து வந்தார். இதற்கிடையே இதன் இழப்பு பாரிய பேர்களுக்கென பற்றிய உலகம் கருதுகிறது. அதே போல் இனக்குழு பற்றிய நீண்ட காலம் ஊடகவியாக கடமையாற்றிய ரவிவர்மா என்று அழைக்கப்படும் மகேந்திரராஜா இழப்பும் பத்திரிகைகளுக்கு பாரிய இழப்பென்றே கூற வேண்டும். அந்நாள் இருவரும் ஆத்மா சாந்திக்காக ஊடகவியாக நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். திக்கட்டும் செய்திகளை திரட்டி தருவது லாட்டி FM. இப்போது உங்களுக்கு கொண்டு வருவது விளையாட்டு செய்திகள். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற சாம்பியன் லீக் தொடரில் மும்பை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. டில்லி பெரோஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மும்பை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி முதலில் மும்பை அணியை துடுப்படுத்தாட அழைத்தது. இதன்படி துடுப்படுத்தாடிய மும்பை அணி தங்களது 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை பெற்றனர். இதில் DR ஸ்மித் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 203 ஓட்டங்களை இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி 18.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதில் பந்து வீச்சில் ஹர்பஜன் சிங் 32 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் பதவி ஏற்பது சரி என்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வரவேற்கின்றது. வீரகேசரியின் முன்னாள் பிரதம ஆசிரியர் நடா ஐயா நம்மை விட்டு பிரிந்தார். டில்லியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் தொடரில் மும்பை அணி கிண்ணத்தை சுவீகரித்தது. வணக்கம் நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் தமிழ் நாளிதழ்களின் செய்திகளோடு நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரியின் செய்தி. வடமாகாண முதல்வராக விக்னேஸ்வரன் இன்று ஜனாதிபதி முன் பதவி பிரமாணம். பதவியேற்பை அடுத்து தமிழ் சிங்கள மக்களுக்கு விசேட அறிக்கை. வடமாகாண சபையின் முதலமைச்சராக முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் CV விக்னேஸ்வரன் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்கிறார். இன்று காலை 9:30 மணி அளவில் அலரி மாளிகையில் இந்த வைபவம் நடைபெற உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் சந்தித்து பேசியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பதவியேற்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த வைபவத்தில் என ஆரம்பிக்க இச்செய்தி 14ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உரிய அமைச்சுகள் வழங்கப்படாவிடின் ஏற்காதிருக்க 3 கட்சிகள் ஆலோசனை. வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடர்ந்தும் பணியாற்ற முடிவு. வடமாகாண சபையின் அமைச்சரவை நியமனம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் கட்சிகளிடையே இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. உரிய அமைச்சுகள் தமது கட்சியினருக்கு வழங்காவிடின் அத்தகைய அமைச்சு பதவிகளை ஏற்கப் போவதில்லை என்று கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் டெலோ, EPRLF, புளட் ஆகிய 3 கட்சிகள் தீர்மானித்துள்ளன. அமைச்சரவை நியமனம் தொடர்பில் நேற்று முன்தினம் மாலையும் கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் என தொடங்கும் இச்செய்தி 14ஆம் பக்கத்துக்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தி விசேட செய்தியாக இருக்கின்றது. விசேட செய்தியுடன் இன்று வருகின்றார் சல்மான் குர்ஷித். சம்பூர் அனல் மின் நிலைய ஒப்பந்தமும் கைச்சாத்தாகும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் பிரதமர் மன்மோகன் சிங்கின் விசேட செய்தியுடன் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை இலங்கை வருகிறார். இலங்கை விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித்
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ், பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையானோரை சந்திக்க உள்ளார் என இச்செய்தி 14ஆம் பக்கத்துக்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு செய்தி, அரசாங்க தரப்பிலிருந்து 59 பேர் வெளியேற தயாராக உள்ளனர். இந்நிலையை ஐக்கிய தேசிய கட்சி பலவீனப்படுத்த முயற்சி என்கிறார் கமகே. மீண்டும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கேசரியின் முன்னாள் பிரதம ஆசிரியர் நடராஜா காலமானார். புதனன்று இறுதிக்கிரிகைகள் நடைபெறும். இலங்கையின் மூத்த தமிழ் ஊடகவியலாளரும் வீரகேசரி பத்திரிகை முன்னாள் பிரதம ஆசிரியருமான செல்லையா நடராஜா வயது 78 நேற்று முன்தினம் இரவு காலமானார். ஆனைப்பந்தி கிளிவெட்டியை பிறப்பிடமாகவும் ரத்தொழுகமையை வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கின்றார். மற்றொரு செய்தி, 12 எம்பிக்கள் பிரதி அமைச்சராகின்றனர். 10ஆம் தேதி ஜனாதிபதி முன் பதவியேற்பு. நாமல் திகாம்பரத்துக்கும் கிடைக்கும் சாத்தியம். அடுத்ததாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 3 இடங்களில் கொள்ளை, பல லட்சம் ரூபாய் மற்றும் நகைகள் அபகரிப்பு. மாத்தறை மோதல் சம்பவம், 25 பேர் சந்தேகத்தில் கைது. மற்றொரு செய்தி, பரிசன்குளம் வீதி விபத்தில் சிறுமி பரிதாபமாக மரணம். மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை மக்கள் ஆணைய மதித்து சுயமாக இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். தமிழின மேம்பாட்டு பேரவை பகிரங்க வேண்டுகோள். இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்திகள். வடக்கில் முதல்வராக இன்று விக்னேஸ்வரன் பதவியேற்பு, இன்று விசேட அறிக்கை. அடுத்ததாக தகுதியானவர் கிடைத்தால் ரணில் விலகுவார். கடும் நெருக்கடியான சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய செயற்குழு இன்று கூடுகிறது. தலைமைத்துவ பிரச்சினைக்கு முடிவு காண தீவிர முயற்சி. ஆயுத பலத்தால் தோற்கடிக்கப்பட்ட அமைப்புக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட்டது பெரும் தவறு. பொது பலசேனா சீற்றம். கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com. அடுத்ததாக சுடரொளியின் செய்திகள். 13ஐ முழுமையாக அமுல்படுத்துமாறு மஹிந்தவிடம் வலியுறுத்துவார் குர்ஷி. கூட்டமைப்புடன் இன்று பேச்சு, நாளை யாழ் பயணம். விக்னேஸ்வரன் இன்று பதவியேற்பு, சாட்சியாக பங்கேற்பார். அடுத்ததாக ஒரு செய்தி, ஜேவிபியிலும் விரைவில் மாற்றம், மத்திய குழு ஆலோசனை. அடுத்ததாக ஒரு செய்தி, காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குமாறு இந்தியா கோரவில்லை, இலங்கை அரசு தெரிவிப்பு. மீண்டும் ஒரு செய்தி, தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காக இன்று கூடுகிறது ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு. நன்றி நேயர்களே. கொழும்பிலிருந்து AM மோசஸ், விக்டோரியா அச்சக அனுசரணையுடன் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறேன். வணக்கம், நன்றி.
LadduFM.com. இது LadduFM.com.